பொங்கல் பரிசு எல்லாரும் வாங்கிட்டீங்களா? நாங்களும் வாங்கிட்டோம். 4 டேஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன் கிட்டத்தட்ட. இப்ப தான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன். எல்லாருக்கும் ஒண்ணே தான் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து தனித்தனியா என்ன குடுத்தாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து ஷேர் பண்ண தேவையில்ல. வாங்கிட்டோன்றதுனால நான் காட்டியிருந்தேன். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேசியாவும், ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தான் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வேலையும் ஒண்ணும் பெருசா இல்ல. இன்னொன்னு உடம்பும் கொஞ்சம் டல்லா இருந்த மாரி இருந்துச்சு. இருந்தாலும் ஏதாவது ஒரு விளாக் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் வந்து ஷேர் பண்றேன். ஈவினிங் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போய் பார்த்துட்டு வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 6 தான் ஆகுது. ஆனா பார்த்தீங்கன்னா, நல்லா இருட்டி போய் என்னமோ 8, 9 மணி மாரி இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு இருட்டா இருந்துச்சு. சரி கொஞ்சம் தூறல் நிக்கட்டும், ஒரு குட்டி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து பொங்கலுக்கு வரிசை வச்சாங்க. நம்ப அம்மா வீட்ல வந்து பழுத்த வாழைப்பழம் தான் இது. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் பச்சையாவும், கொஞ்சம் எல்லோவாவும் நல்லா இருந்தது. ஏன்னா, அம்மா குடுக்கும்போது கொஞ்சம் காய வைட்டா தான் இருந்துச்சு. இப்ப நல்லா பழுத்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோல மாவு வந்து வாங்கியிருந்தோம். எல்லா கலருமே வந்து ரொம்ப யூனிக்கா சூப்பரா இருந்துச்சு. ஆனா, என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கொஞ்சம் ஈரமா இருக்க மாரி இருந்துச்சு. இது எல்லாமே காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெயில் அடிக்கவே இல்ல. ஃபேன்ல போட்டு காய வச்சு பார்க்கலான்னு சொன்னா, அதுவும் ஒண்ணும் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்கேன். அப்புறம் வாசல்ல வந்து சிம்பிளா ஒரு கோலம் போட்டுட்டு, எனக்கு கொஞ்சம் கோல்டும் இருக்கு, ஃபீவரும் இருக்கு. தம்பிக்கும் அவங்களுக்கு 3 பேருக்குமே அப்படிதான் இருக்கு. சரி ஒரு டேப்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டேப்லெட் மட்டும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸா டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன்.